அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நான் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள். சத்திய வசனத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராகிய இயேசுவானவர் கூறின ஓமைகளை தேவனுடைய கிருபையினாலே நாம் கற்று வருகிறோம். லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 நான் வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே தேவனுடைய ராஜ்யம் என்கிற வார்த்தை ஒவ்வொரு திருமறை பகுதிகளிலும் ஒவ்வொரு பொருளிலே வருகிறது. தேவ ராஜ்யம் வர காத்திருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய வருகை வர காத்திருக்கிறோம் என்று ஒரு பொருளாகும். இன்னொன்று, தேவ ராஜ்யம் மிகவும் சபியமாய் இருக்கிறது என்று ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், உங்களுக்குள்ளே தேவ ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்கிறார். அது கிறிஸ்துவின் ஆளுகையை, தேவனுடைய ஆளுகையை சொல்கிறது. இங்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் 2 கேள்விகளை எழுப்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன் என்று கேட்கிறார். இங்கு தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆண்டவருடைய ஆட்சி, அதாவது ஆண்டவருடைய ஏற்றுக்கொண்ட மக்கள் நிரம்பின அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த உலகத்திலே ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறது தேவராஜ்யத்தினுடைய அங்கமாக இருக்கிறது. திருச்சபை தேவராஜ்யத்தினுடைய ஒரு அடையாளம், அது ஒரு பெரிய அமைப்பாகும். அப்படியானால் தேவராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் என்றால் 2 காரியத்தை சொல்கிறார். இந்த திருமறை பகுதியிலே 2 ஓமைகள் ஒரே பொருளிலே அது விளக்கப்பட்டாலும் ஒவ்வொரு ஓமையும் இன்னொரு பொருளை, ஒன்றுக்கொன்று வித்தியாசமான பொருளை தருகின்றது. முதல் காரியத்தை தேவராஜ்யத்துக்கே எதற்கு ஒப்பிடலாம் என்றால், ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. பல கடுகு விதைகள் அல்ல, ஒரே ஒரு கடுகு விதை. அந்த ஒரு கடுகு விதையை ஒரு மனிதன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். ஒருவேளை கடுகு விதை மிக சிறிய விதை. அந்த ஒரே ஒரு கடுகு விதையை நிலத்தில் போடுகிறார். அந்த கடுகு விதை முளைக்கிறது. முளைத்து செடியாய் வருகிறது. பிறகு மரமாக வளருகிறது. மரமாக வந்து அதிலே கிளைகள் விடுகிறது. அந்த கிளைகளிலே பறவைகள் வந்து அடைகின்றன என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். அப்படியானால் கர்த்தருடைய ராஜ்யம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவாலே ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்தாலும், அது பிறகு 11 சீடர்கள், 12 சீடர்களில் ஒருவனான யூதாசு தற்கொலை செய்து கொண்டார். ஆகவே இந்த 11 சீடர்கள் வழியாக அது வளர்ந்தது. பிறகு 120 பேர், 5000 என்று சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேவராஜ்யம் விரிந்து கொண்டே இருந்தது. யூதர்கள் மத்தியிலே ஆரம்பித்து விரிந்த தேவராஜ்யம் பிற்காலத்திலே புறஜாதிகள் மத்தியிலே, யூதர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலே இந்த கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடைய ஆரம்பித்தது. இப்போது ஏறக்குறைய உலகத்தின் எல்லா நாடுகளிலும், எல்லா மக்கள் கூட்டங்களிலும் அங்குமிங்குமாக ஆண்டவருடைய ராஜ்யம் விரிந்திருக்கிறது.
ஒரே ஒரு கடுகு விதையின் மூலமாய் ஒரு பெரிய மரம் எழும்பி கிளைகள் விட்டு அந்த கிளைகளிலே பறவைகள் தங்குற வண்ணமாக இன்னைக்கு கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஜனங்கள் விரிந்து பறந்து வாழ ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். இந்த கடுகு விதை முளைத்து வளர்ந்து மரமாய் மாறுவது வெளிப்படையான காண்கிற ஒரு அடையாளம். இன்னைக்கு சபையானது வெளிப்படையாக வளர்ந்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு கிராமத்திலே ஒருவரு கிறிஸ்தவர்கள் இல்லாத கிராமத்தில் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகள் எழும்பியிருக்கிறார்கள். ஒரு சபை எழும்பியிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் போதகராக இருக்கிறார். இன்னைக்கு சபை வெளிப்படையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே ஒரு இடத்துல 100 பேர் இருந்த இடத்திலே இன்னைக்கு 1000, 2000 என்று மக்கள் பெருகியிருக்கிறார்கள். அப்படியானால் கடுகு விதை எவ்வாறு முளைத்து செடியாய் மாறி மரமாய் மாறி கிளைகள் விட்டு பறவைகள் தங்கத்தக்கதாக இன்னைக்கு திருச்சபை என்கிற அந்த மரமானது வளர்ந்திருக்கிறது. இது வெளிப்படையான அடையாளம். இன்னைக்கு பாருங்கள், ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கான ஊழியர்கள், ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கான விசுவாசிகள், ஆயிரக்கணக்கான இயக்கங்கள், நூற்றுக்கணக்கான மிஷனரி ஸ்தாபனங்கள், அநேக படைமுயற்சி இயக்கங்கள், இவைகளெல்லாம் எழும்பி இருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதை போல் இருந்தது. அது வளர்ந்து அது கனி கொடுத்து எல்லாருடைய கண்கள் காணத்தக்கதாக வெளிப்படையாக வளர்ச்சி காணப்படுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய ராஜ்யம், சபையின் வளர்ச்சி, விசுவாசிகளுடைய வளர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படையான வளர்ச்சியாக இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஓமையினுடைய ஒரு காரியம். ஆகவே இந்த சபையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த கல் யார் மேல் விழுகிறதோ அந்த கல்லினாலே அவன் நசுங்கி போவான். இந்த கல்லின் மேல் யார் மோதுகிறார்களோ அவர்கள் நொறுங்கி போவார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படியானால் நற்செய்திக்கு விரோதமாக நாம் யாரும் எழும்பவும் முடியாது. நற்செய்தி அவ்வளவு வல்லமை உள்ளது. மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரத்திலே கடைசி 3 அல்லது 4 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பரலோகத்துக்கு செல்லும்போது சொன்னார், சகல அதிகாரங்களையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்படியானால் நம்முடைய ஊழியத்தின் எல்லை என்ன? வானம் மட்டும். நம்முடைய ஊழியத்தினுடைய கீழ் எல்லை என்ன? பூமி மட்டும். ஆகவே வானத்துக்கு கீழே பூமியின் மட்டும் சகல அதிகாரமும் ஆண்டவருக்கு இருக்கிறது. இந்த நற்செய்தி ஒரு ஜாதிக்குரிய நற்செய்தியா? இல்லவே இல்லை. வேதம் சொல்கிறது சகல ஜாதிகளுக்கும் நற்செய்தியை கூறி அறிவியுங்கள் என்று சொன்னார். தமிழிலே ஜாதி என்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது உள்ள மொழிபெயர்ப்புகளிலே இந்த ஜாதி என்கிற வார்த்தை இவ்வாறு மொழிபெயர்க்கப்படுகிறது, மக்கள் கூட்டங்கள். ஆங்கிலத்திலே பீப்புள் குரூப்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒவ்வொரு மக்கள் கூட்டங்களுக்கும் இன்னைக்கு நற்செய்தி சொந்தமானது. ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ, குறிப்பிட்ட மொழிக்கோ, குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கோ, ஒரு குறிப்பிட்ட கண்டத்துக்குரிய நற்செய்தி அல்ல, எல்லா ஜாதிகளுக்குரிய நற்செய்தி. இந்த நற்செய்தியை அறிவிக்கும் போது என்ன நடைபெறும் என்றால், நற்செய்தியை அறிவிக்கிற மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் சபைக்கும் ஆண்டவர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆகவே மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே கடைசி 3 வாக்கியங்களை வாசித்தால் சகல அதிகாரங்கள், சகல ஜாதிகள், சகல நாட்கள் என்று இந்த 3 காரியங்கள் வருகிறது. ஆகவே நற்செய்தியின் மூலமாக, கிறிஸ்துவின் வல்லமையின் மூலமாக தேவனுடைய ராஜ்யமானது வெளிப்படையாக விரிவடைந்து கொண்டே போகிறது. இது ஆண்டவரின் வருகை மட்டும் நிச்சயமாய் காணப்படும். இனி தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடலாம்? இன்னொரு ஓமையை சொல்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 20, 21 பாருங்கள். மேலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கு வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். இன்னொரு நற்செய்தி நூலிலே நாம் பார்ப்போமானால், இந்த 3 படி மாவிலும் ஒளித்து வைத்த, அடக்கி வைத்த அந்த புளித்த மாவானது 3 படி மாவையும்
அது புளிக்க செய்கிறது. அருமையான என் சகோதரனே சகோதரியே, கடுகு விதை முளைத்து வளர்ந்து வெளிப்படையாக கடவுளுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சி இன்னொரு விதமாய் காணப்படும். எப்படி என்றால், அது வெளிப்படையாய் அல்ல, மறைமுகமாக உள்ளாக காணப்படும். நம்முடைய வீட்டிலே பயன்படுத்துகிற நடைமுறை சம்பவத்தை இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஸ்திரியானவள் 3 பிடி மாவு எடுத்தாள். அதில் கொஞ்சம் புளித்த மாவை வைத்தாள். என்ன நடந்தது? அந்த கொஞ்சம் புளித்த மாவானது அந்த 3 பிடி மாவையும் அது புளிக்க செய்து விட்டது. இதே போலத்தான் நற்செய்தி, தேவராஜ்யம், தேவராஜ்யத்தின் காரியமானது சின்னதாக இருந்தாலும் அது 3 பிடி மாவை புளிக்க வைப்பது போல இந்த உலகத்தையே முழுமையாய் சுவிசேஷம் மயமாக்குவது அது அதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒருவேளை கடுகு விதை முளைத்து மரமாய் மாறி வெளிப்படையாய் வந்தது போல மாத்திரமல்ல, இங்கே புளித்த மாவானது 3 பிடி மாவை உள்ளே ரகசியமாக எப்படி புளிக்க வைக்கிறதோ அதே போல நற்செய்தி மனிதனுடைய ஆத்துமா, ஆவி, அதே சமயத்தில் அவனுடைய சரீரத்தை மாத்திரமல்ல, உலகத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ரகசியமாக தன்னுடைய பணியை செய்து வருகிறது. நான் ஒரு மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன். அங்குள்ள ஒரு மக்களை கண்டபோது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அந்தரங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள். அப்படியானால் என்ன என்று கேட்டேன். வெளிப்படையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் வெளியே எங்களை காண்பிப்பதில்லை, ஆனால் ரகசியமாக தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தை ஆராதித்து தெய்வத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி இந்த அனுபவம் கிடைத்தது? எப்படி நற்செய்தியை கேட்டீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், வானொலி மூலமாக அல்லது தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக இன்னைக்கு அநேகருடைய செய்திகளை நாங்கள் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. அது எங்கள் உள்ளத்தை தொட்டது, எங்கள் வாழ்வை தொட்டது, எங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தது, எங்கள் ஜீவியத்திலே அநேக திருப்பு முனையை கொண்டு வந்தது. நாங்கள் அல்ல, எங்கள் குடும்பங்கள் மாத்திரமல்ல, அநேகரை ஆண்டவருக்குள் வழி நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம்! அப்படியானால் தேவராஜ்யம் வளர்ச்சி வெளிப்படையாகவும் தெரியும், தேவராஜ்யத்தின் வளர்ச்சி மறைமுகமாகவும் தெரியும். மறைமுகமாகவும் ஆண்டவரால் செயல்பட முடியும், வெளிப்படையாகவும் ஆண்டவரால் செயல்பட முடியும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொன்னார். நான் பம்பாய் பக்கத்திலே புனே என்கிற இடத்து பக்கத்திலே ஒரு ஆசிரமத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே பண்டித ரமாபாய் என்று சொல்லுகிற ஒரு அம்மையாருடைய ஆசிரமத்தை நான் பார்த்தேன். அங்கு ஒரு தியான கூட்டத்திலே பேச போயிருந்தேன். அது ஒரு 200 ஏக்கர் நிறைந்த ஒரு பெரிய ஆசிரமம். அந்த பெண் ஒரு சாதாரண பெண். ஆனால் அந்த பெண் என்ன செய்தாள்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டவள் வேதத்தை படித்தாள். அவள் எபிரேய மொழியும் கிரேக்க மொழியும் கற்றுக்கொண்டாள். அதற்கு பதிலாக இங்கிலாந்திலே சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுத்தாள். அவளுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்ய ஆவலை கொடுத்தார். ஒரே ஒரு சாதாரண ஒரு பெண்மணி. அந்த காலத்திலே பெண்கள் எழுந்து வெளியே செல்ல முடியாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு நிறைந்த அந்த இடத்திலே ஒரு பெரிய ஆசிரமம் அமைத்து 2800க்கு மேலான பிள்ளைகளை, அனாதைகளை, விதவைகளை, கைவிடப்பட்டவர்களை எல்லாரையும் சேர்த்து வைத்து அவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வந்து அவர்களுக்காக உழைத்து அவர்களை திருப்பணிக்கு நேராக ஊக்குவித்தார்கள். அந்த அம்மையாருடைய வாழ்வை நான் கேள்விப்பட்ட போது ஆச்சரியமடைந்தேன். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், 7 கிணறு தோண்டி இருக்கிறார்கள். அந்த 7 கிணற்றிலும் தண்ணீர் இல்லை. ஆகவே அந்த கிணற்றின் அடியிலே போய் முழங்கால் போட்டு ஜெபித்து வெளியே வந்தார்களாம். அந்த கிணற்றிலே தண்ணீர் நிரம்பியதாம். அந்த கிணற்றின் தண்ணீர் இன்றும் வற்றி போகவில்லை என்று சொல்கிறார்கள். இந்த 2800 பேருக்கும் அவர்கள் யாரிடத்தில் பணம் கேட்டதில்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு பணம் தந்தார் என்று சொல்லி தங்கள் அனுபவத்தை அவர்கள் எழுதி வைத்ததை அங்குள்ளவர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் ஆச்சரியமடைந்தேன். ஏன் தெரியுமா? வெளிப்படையாகவும் செயல்கள் நடைபெறுகிறது, மறைமுகமாகவும் செயல்கள் நடைபெறுகிறது. ஆகவே கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமையை யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பனே,
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி வளர்கிறது, எப்படி வளரக்கூடும் என்றெல்லாம் யோசிக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் வெளிப்படையாகவும் வளர்ச்சி தரலாம், உள்ளாகவும் வளர்ச்சி தரலாம். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை அர்ப்பணம் செய்வாயா? இந்த தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காக ஏன் உன்னை ஆண்டவர் பயன்படுத்த முடியாதா? ஒப்புவித்து பார், உன்னை அவர் பயன்படுத்துவார். அர்ப்பணம் செய்து பார், உன்னை அவர் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு பெரிய காரியத்துக்கு பயன்படுத்துவார். ஏன் உன்னை எடுத்து பயன்படுத்தி 100க்கும் 1000ங்களுக்கும் 10000ங்களுக்கு ஏன் பயன்படுத்தக்கூடாதா? நிச்சயமாய் பயன்படுத்த முடியும். ஆகவே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீ தொடர்ந்து பேசும். கடவுளுடைய ராஜ்யம், தேவ ராஜ்யம், திருச்சபை அல்லது இதெல்லாம் வளர்ச்சி எப்படி இருக்கிறது? வெளிப்படையாகவும் வளர்கிறது, உள்ளாகவும் வளர்கிறது. ஆகவே வெளிப்படையாக பல காரியங்களை நாங்கள் காண்கிறோம், கேள்விப்படுகிறோம். மறைமுகமாக எத்தனையோ காரியங்களை இந்த தேசத்திலே, மக்கள் மத்தியிலே, அநேகருக்குள்ளே நீ செய்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தின் வல்லமையை எண்ணி உம்மை தோத்திருக்கிறோம். இந்த தேவ ராஜ்யத்தின் வல்லமைக்காக நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் அநேக மாற்றங்களை உண்டு பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.